எடிட்டிங் லாங்குவேஜில் ஒரு மெட்ரிக் மான்டாஜ்னு ஒரே டைமிங்கில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா மியூசிக்கும் பேக்ரவுண்ட் வர போகிறதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை மனசில் வச்சு தான் எடிட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இது இல்லைன்னா பண்ண முடியும். இப்போ ஏன்னா ஆப்ஷன் ஆஃப் ஷாட், இப்போ இதே டைலாகை 3 ஆங்கிளில் எடுக்கிறது இல்லை. அப்போ ஒரு வாட்டி தான் எடுப்பாங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் வாண்டட் தான். பட் இந்த சைலண்ட் ஷாட்ஸும் இந்த ரியாக்ஷனும், எந்த இடத்துல ரியாக்ஷன் போடணும், எந்த இடத்துல ரியாக்ஷன் தேவையில்லை, எங்கே பெர்ஃபார்மன்ஸை ஹோல்ட் பண்ணணும், இந்த மாதிரி. சிப்பச்சேவந்தான மூவி இருக்குல்ல சார், இன்டர்வல் சுற்றி 3 ஈவெண்ட்ஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரகாஷ் ராஜ் அவர் வந்து இறக்குறாரு. இன்டர்வலுக்கு அப்புறம் வந்துட்டு சிம்பு அவங்க ஒய்ஃப் அந்த லவர் வந்துட்டு இறக்குறாங்க. அண்டு தியாகு அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு ப்ரெசென்ட்டில் போகிறாங்க. ஸோ இந்த 3 ஈவெண்ட்ஸ் ஆக்சுவலாக க்ரோனாலஜிக்கலாக எப்படி சார் பண்ணியிருக்கோம் சார் சொன்னார். இன்டர்வல் பிளாக் வந்து யார் பவர் கோசம் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்களோ அவரு போயிட்டாருன்னா ஸோ வாட் ஹேப்பன் இந்த செகண்ட் ஹாஃப் அப்படின்ற மாதிரி. ஸோ இட் இஸ் ரிட்டன் லைக் தட். இப்போ அந்த படத்துக்கு பார்த்தா பாட்டே தேவையில்லை ஆக்சுவலாக. பட் ஒரு பாட்டு போட வேண்டிய சூழ்நிலை, அந்த பாட்டு எங்கே போடுறது. பட் லக்கியாக அந்த இடத்துல இன்டர்வல் ஆனதுனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த சின்ன சாங்கை ஸ்லிப்பின் பண்ண முடிஞ்சது ஆக்சுவலாக. ஃபார் த எடிட்டர் என்ன பெஸ்ட்டு சிம்பிளிஃபை எப்படி பண்ணிக்கணும்னா, அந்த ரஷ்ஸை ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்புறம் இதெல்லாம் நல்லா இருக்கோ அதெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கிட்டே போயிடணும். ஸோ மேபி அந்த 30 minutes or 40 minutes மே பிகம் 15 minutes எடிட் ஆகாது. பட் என்னென்னா அந்த விஷயங்கள், அதில் நல்லா இருக்கிற விஷயங்கள்லாம் ஒரு அந்த 15 minutes டைம் லைனுக்குள்ளே வந்துடும். இந்த 15 minutes டீல் பண்ணி எப்படி எடிட் பண்ணலாம். ஆஸ் அ எடிட்டர் another one thing you can imagine is details of what is missing. இது மிஸ் ஆகுது, இது புரியல, இல்லைன்னா இந்த டீட்டெயிலே இல்லை, இந்த டீட்டெயில் இருந்தால் தான் இது புரியும். இது வந்து எடிட்டிங்க்கு அப்புறம் கூட சொல்லலாம். பட் எடிட்டிங் முன்னாடி சொன்னால் இட் மேக்ஸ் இட் த ஜாப் மச் ஈஸியர். அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு தெரிஞ்சு வந்து இட்ஸ் அபவுட் ஸ்டோரி டெல்லிங். ஒரு கதையை எப்படி சொல்கிறதுன்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கதை, பெர்ஃபார்மன்ஸ், ப்ரொபோர்ஷன், இந்த 3 எந்த ப்ரொபோர்ஷனில் எந்த எமோஷனை காமிக்கணும், எந்த லெங்க்த் வச்சு அந்த எமோஷன் ஒர்க் ஆகும். வேவ் லெங்க்த்தும் ரேப்போ டைரக்டரோட எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது தகுந்தபடி தான் இது டெவலப் பண்ண முடியும். இது என்னென்னா ஒரு 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டு தான் ஃபார்ம் ஆகும். அந்த ட்ரஸ்ட் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக டைரக்டர் வந்து உங்களுக்கு மோர் ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் வரும். ஃபிலிம் மேக்கிங்கே ஒரு நிறைய சேஞ்ச் ஆகிட்டு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி ஷார்ட்ஸ்லேயே. ஸோ பெருசாக எடிட்டிங்கில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதோ இல்லை வேறு ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ என்னென்னா பேசிக்காக என்ன இதில் ஜாயின் பண்ணுறது, என்ன டைமிங்கில் ஒரு ஷார்ட்லேருந்து ஒரு ஷார்ட் ஜாயின் பண்ணுறது, ரியாக்ஷனாக எவ்வளோ நேரம் வைக்கிறது. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அருண் ரொம்ப நல்லா கேட்டுட்ருக்காரு. ஐ திங்க் இட்ஸ் அ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ ஆல்சோ டு நிறைய யங்ஸ்டர்ஸை மீட் பண்ணி அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ். அதுலேருந்து தான் ஒரு சினிமா வருதுன்னு தோணுது எனக்கு. நிறைய வரைக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு தான் யூ கேன் ஃபீல் ஃபார் அ சப்ஜெக்ட். சினிமா ஒரு ஆர்ட் ஃபார்மாக டெவலப் ஆகிறதுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபிலிம் மேக்கரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ், அவர் என்ன அண்டர்கோ பண்ணியிருக்காரு அதை தான் ரிஃப்ளெக்ட் ட்ரை பண்ணுவார். ஸோ சினிமா நிறைய விதமான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் சினிமான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை எப்படி எடுத்துகிட்டு போய் ஒரு ஆடியன்ஸுக்கு கொடுக்கணுன்றது தான் ஒரு எடிட்டரோட ஜாப். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஸோ எப்படி இருந்தால் இந்த கதையை சொன்னால் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்றது தான் எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங் என்பது. அதில் சென்சிபிலிட்டி, சென்சிட்டிவிட்டி எல்லாமே தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் ஆடியன்ஸுக்கு அந்த பர்டிகுலர் ஒரு சப்ஜெக்டை அப்படின்னு. ஸோ இதில் நிறைய கான்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். லைக்
கமர்ஷியலாக சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம என்னென்னா இதை வந்து ஒரு சினிமாவை வந்து நம்ம வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மாக பார்க்க முடிஞ்சால் ஐ திங்க் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஒரு ஃபிலிமை பண்ணும்போது அதில் வர ஒரு அவுட்புட் இருக்குது பாருங்கள், அது வந்து ரொம்பவே பெட்டராக எடுத்துகிட்டு போக முடியுன்றது என்னோடய ஒப்பீனியன். அது ஈவன் கமர்ஷியலாக ஒரு ஃபிலிம் பண்ணாலும், கமர்ஷியலாக ஆஸ்பெக்டில் ஒரு ஃபிலிம் பண்ணாலும், அது எப்பயுமே ஏன்னா ஒரு விஷுவல் இருக்குது, ஒரு மூமெண்ட் இருக்குது, அது எப்படி எஃபெக்ட் பண்ண ஆடியன்ஸுன்னு ஃபீல் பண்ணி அது ஃபீல் பண்ண வச்சா ஐ திங்க் அதுதான் சக்ஸஸ் படத்துக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் விஷயங்கள் வச்சு தான் வி டெவலப் அவர் ஓன் ஸ்கில்ஸ். ஸோ பேசிக்காக எடிட்டிங் என்ற ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேருக்கு தெரியாது, காமன். நீங்கள் வந்து எல்லாம் ஆப்வியஸ்லி ஃபாலோயிங் ஃபில்ம், அதனால யூ மஸ்ட் பி அவேர், நல்லாவே தெரியும் என்ன ஆக்சுவலாக எடிட்டிங். ஸோ எடிட்டிங்கோட ஒரு பேசிக் கான்செப்ட் வந்ததே எதுக்குன்னா, ஒரு 2 ஸ்ட்ரிப் ஆஃப் விஷுவல்ஸை ஒட்டி ஒரு இன்னும் கொஞ்சம் லெங்க்தன் பண்ணுறதுக்குன்னு கண்டுபிடிச்சது விஷயம் ஒரு 100 odd years முன்னாடி. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு விஷுவல் டு இன்னொரு விஷுவல் ஜாயின் பண்ணால் ஒரு சின்ன மேஜிக் வருது, ஒரு வேறு அர்த்தங்களை கொண்டாடலாம், அண்ட் கொஞ்சம் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆர் மேபி ஒரு தெரியாத ஒரு எனர்ஜி ஒரு எமோஷன் எடுத்துகிட்டு வரலான்னு தோணும். ஸோ அதனால இட் டெவலப்ட். எடிட்டிங் ஆக்சுவலாக ஃபிலிம் மேக்கிங்க்கு அப்புறம் ரொம்ப டெவலப்பான ஒரு டெக்னிக்கல் ஆர்ட் ஃபார்ம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் ஆஸ் அ வெரி டெக்னிக்கல் திங், ஸ்லோவாக போகும்போது அது அந்த எடிட்டிங்னால தான் நிறைய வரைக்கும் ஸ்ட்ரக்சர்ஸ் மாற ஆரம்பிச்சது. அண்ட் ரியலைசேஷன் தட் ஃபிலிம் மேக்கிங்கே என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது தான் ஸ்டார்டிங் எடிட்டிங்கோட ஸ்டார்ட் ஆச்சு அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கண்டினியூ ஆகி டைரக்டரோடு சேர்ந்து எடிட்டிங் இஸ் பிகம் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வேறு போக 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே நிறைய வாட்டி இதில் ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு ஷூட்டிங்கு போகிறோம். பட் ஃபைனலாக வந்தப்புறம் எந்த படம் எடுத்தாலும் 99.9% ஸ்க்ரீன் பிளே வந்து எடிட் டேபிளில் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலாக. பிகாஸ் என்னென்னா எடிட்டிங் ப்ராசஸ் போது நிறைய ரியலைசேஷன்ஸ் வருது, எழுதும்போது வராத ரியலைசேஷன்ஸ்லாம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எடிட் பண்ணும்போது வருது. ஸோ ப்ரொப்போர்ஷன் எவ்வளோ வேணும், எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ரிப்பீட் ஆகுது. சில வாட்டி நம்ம கதையை புரிய வைக்கிறதுக்கோசம் ஒரே விஷயத்த 10 வாட்டி சொல்ல வேண்டி வரும் கதை எழுதும்போது, சும்மா அழுத்தமாக இருக்கணும். பட் போக 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 படத்தை பார்க்கும்போது எடிட்டிங் எப்போ தோணும் என்னென்னா, ஒரு வாட்டி சொன்னாவே புரியுது, அதுக்கப்புறம் சொல்கிறதெல்லாம் ஒரு ரிடண்டன்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்குது அப்படின்னு. ஸோ அது போக வேண்டி வரும். சில வாட்டி ஒரு ஹை பாயிண்ட்லேருந்து கதையை தொடங்கி வேறு மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எண்டில். ஸோ ஏதோ இருக்குது படத்தில் அப்படின்னு. பட் அப்புறம் ரியலைஸ் பண்ணுவோம், ஸோ இந்த அளவுக்கு பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் அதை சஸ்டெயின் பண்ணி கதையோட இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை அது கதையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு முடியாது எண்டு வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஐ திங்க் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ப்ராசஸ் ஆஃப் எடிட்டிங்கில். ஸோ அதுக்கு மெயினாக என்னென்னா எடிட்டிங் அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு தெரிஞ்சு வந்து இஸ் அபவுட் ஸ்டோரி டெல்லிங். ஒரு கதையை எப்படி சொல்கிறதுன்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கதை, பெர்ஃபார்மன்ஸ், ப்ரொப்போர்ஷன், இந்த 3 எந்த ப்ரொப்போர்ஷனில் எந்த எமோஷனை காமிக்கணும், எந்த லெங்க்த் வச்சு அந்த எமோஷன் ஒர்க் ஆகும். ஒரே எமோஷனை அதிகமாக காமிச்சாலும் திகட்டும், அண்ட் சில எமோஷனை கம்மியாக காமிச்சாலும் சிங்க் ஆகாது, நம்மளுக்கு ஃபீல் ஆகாது. இந்த 3 திங்ஸ் வச்சு தான் ஆக்சுவலாக எடிட்டிங்கே திங்க் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்னா எப்படி ஸ்டோரி சொல்கிறோம், எப்படி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறோம், எந்த பெர்ஃபார்மன்ஸை ரீட்டைன் பண்ணுறோம், எந்த ஆங்கிளில் ரீட்டைன் பண்ணால் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தெரியுது. அண்ட் ஃபைனலாக என்னென்னா நம்ம சொல்ல வேண்டிய ஸ்டோரியை எவ்வளோ ஷார்ட்டுன்னு சொல்ல முடியாது, எவ்வளோ
ஷார்ட் டைமில் அது புரிய வைக்க முடியும். இது பேசிக்காக ஐ திங்க் இஸ் எடிட்டிங். அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா when you want to explore film making as an art என்னென்னா எவ்வளோ கம்மியான வேர்போசிட்டி, ஐ மீன் டயலாக், எல்லாமே டயலாகில் சொல்ல வேண்டியதில்லை ஒரு படத்தில். பட் என்னென்னா நம்ம 100 years ஆஃப் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிலிம்ஸே டோட்டலாக வந்து டயலாக் ஓரியன்டாக இருக்குது. ஸோ அதனால நிறைய டயலாக்ஸ் பேசுறது அது இருக்குது. அதுலேயும் என்னென்னா மினிமலாக சொன்னால் புரியும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு எடிட்டர் ஜாகிரதையாக பார்க்க வேண்டியது. நம்மளே ஒரு தியேட்டரில் போய் பார்த்தோன்னா தெரியுது, சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்கே தோணும் இதுதான் இப்போ தான் சொன்னாங்க திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அன்னெசரியாக பேசுவாங்க. ஸோ இட்ஸ் எங்கேயோ ஒரு பேலன்ஸ் வேணும் பிட்வீன் விஷுவல் ஆர்ட் அண்ட் டயலாக் ட்ராமா. இது ட்ராமா கிடையாது. ட்ராமாவில் யூ நீட் டு டெல் எவ்ரி திங் த்ரூ டயலாக்ஸ். ஏன்னா விஷுவலாக எதுவும் காமிக்க முடியாதுனால. பட் ஃபிலிமில் அப்படி கிடையாது. யூ நீட் டு எக்ஸ்ப்ளோர் விஷுவலாக எப்படி காமிக்க முடியும். லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் விஷுவலாக காமிக்கும் போது அதுக்கு சப்போர்ட் டைலாக் தேவையில்லாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான். ஸோ ஒரு படத்துக்கு ஒரு ஜானர் இருக்கும், ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு எடிட்டராக நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அது பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ தட்ஸ் பேசிக்லி த thing about editing. Now I'll leave it to you guys to ask questions and we'll discuss about whatever you want to. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நான்-லீனியர் ஸ்கிரீன் ப்ளே பண்ணப்ப என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர்? அது வந்து ஆக்சுவலாக அதுதான் அவரோட நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணுறது டைரக்டரோட. ஸோ அது பண்ணும்போதே அவர் வந்து அது நான்-லீனியராக தான் ஸ்கிரிப்டே எழுதினார் ஆக்சுவலாக. That is the whole idea. அப்போ தான் he called me to work on the film, something experimental பண்ணுறேன். ஸோ இந்த நான்-லீனியர் அந்த இடத்துல 98-99 பண்ணும்போது ஒரு சின்ன ரெகுலராக நம்ம இப்போ இந்த வேர்ல்ட் சினிமா அது இது நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா இட்ஸ் நாட் சம்திங் நியூ. பட் ஒரு சின்ன பயம் என்னென்னா ஆடியன்ஸ்க்கு போய் சேரும்போது இட் குட் பி அ ப்ராப்ளம் அப்படின்னு தோணிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் அது ஒரு ஸ்டெப் எடுத்து எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஒரு 8 வாட்டியோ 9 வாட்டி ஃபார்வர்ட் அண்ட் பேக் இருந்தது கதையில். இது கொஞ்சம் நடக்கும், அது பின்னாடி போவோம், திருப்பி கொஞ்சம் நடக்கும், ப்ரெசென்ட்டும் பாஸ்ட்டும் போயிட்டு ஒரு இடத்துல ஜாயின் ஆகும் ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட். பட் போக போக இந்த டவுட் அண்ட் இந்த பயம் ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துக்கிட்டே இருந்தது டைரக்டருக்காவது எனக்காவது. தட் இது புரியாமல் போயிடுமோ அப்படின்னு. ஸோ அதனால நிறைய வாட்டி அதை ரிவ்யூ பண்ண வேண்டிய வந்தது. பேசிக்காக சீன்ஸ் அதே தான், பட் ஸ்ட்ரக்சரை மாத்திரம் மாற்றிக்கிட்டே என்னென்னா எத்தனை வாட்டி முன்ன பின்ன போகணுன்றது. ஸோ ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு 10 வாட்டி ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட்டுக்கு போயிருந்தது ஸ்டோரியே ஸ்லோவாக. அப்படி ஒரு 17-18 வெர்ஷன் பண்ண அப்புறம் தான் இந்த பர்டிகுலர் வெர்ஷனுக்கு வந்தோம். வி தாட் தட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணால் டெஃபினட்டாக it will be understood and by all the audience அப்படின்னு ஒரு இதுக்கு வந்து ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் தான். பட் பிகாஸ் இட்ஸ் எனிவே லாட் ஆஃப் money at stake and whatever. அதுக்கு முன்னாடி படம் பெருசாக போகல டைரக்டருக்கு whatever அந்த இதெல்லாம் வச்சுட்டு ஸோ இதுதான் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும்னு நினச்சிட்டு ஃபைனலாக அந்த காம்பினேஷன் ரிலீஸ். நான் ஆக்சுவலாக எடிட் நினைக்கல ஃபர்ஸ்ட்டு. பட் என்னென்னா ஐ திங்க் அது ஸ்மால் இது இருக்குது ஒரு சின்ன இது என்ன, சின்ன வயசுலேருந்து பெருசாக படம் பார்த்துட்டோம்னா பெரிய பிடிக்கிறது இல்லை. till the age of about 10-12 அந்த மாதிரி 10 வரைக்கும் ஒரு பர்டிகுலர் டைமில் when Doordarshan came and one holidays came நிறைய படம் பார்த்தேன் Doordarshan also. And also family there was a tragedy and I lost my sister. So at the time that was only sort of entertainment for getting away from this tragedy. Yeah, another sister, mother, people. So we used to go. But idukella nadula my father was a film editor and a director. So he used to, but we never, so I just used to go visit. So I actually got journalism, my interest journalism, because I used to read a lot of books in the small age, and the age.
ஸோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது லிட்ரேச்சர் அதுக்கோசம் லிட்ரேச்சர் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அது முடிச்சப்போ என் ஃபாதர் சும்மா சொன்னார் 2 months ஹாலிடேஸில் இங்கே என்ன பண்ணுறோமோ பார்க்கறது தானே, ஜஸ்ட் 2 months ஹாலிடே மாதிரி அப்படின்னாரு. ஸோ அதுக்கு ஆக்சுவலாக என்டர் ஆனேன். நான் பார்க்க போனேன். அப்போ ஏதோ ஹிந்தி படம் அது ஃபிலிம் நடந்துட்டு அது பார்க்கும்போது தென் இட்ஸ் அ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ். நான் எவ்ரிடே ஒரு புதுசாக ஏதோ ஒரு சீன் ஆகுது, ஒரு புது ஸ்டோரி சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு வரும்போது டோட்டலாக டிஸ்ஜாயின்டாக வர ஒரு ரஷ்ஷு, அது ஜாயின் ஆகி ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது ஒரு சீனை பார்க்கும்போது ஒரு த்ரில் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேசினேஷன் ஆச்சு. ஓ இது நல்லா இருக்கு, யூ ஃபீல் தட் இந்த ப்ரொபோர்ஷனில் இது சொன்னால் இது நல்லா இருக்கு, இந்த டைலாக் அப்புறம் இது சொன்னால் இந்த ஒரு சர்டன் அட்ராக்ஷன் ஆயிடுச்சு. அந்த 2 monthsக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நினைக்கவே இல்லை. ஸோ கான்ஷியஸாக எடிட் ஆகணும்னு நினைக்கல. பட் இது பார்த்ததுலேருந்து ஐ தாட் இந்த ஸ்டோரி டெல்லிங் ஆஸ்பெக்டை இன்னும் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு தோணு. அப்படியே அது என்டர் ஆகிட்டேன். இப்போ இருக்க கண்டெம்பரரி ஆடியன்ஸுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஸ்கோப் இருக்குது? எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவோம்? சரி, இப்போ என்னன்னா நான் அந்த டைமில் 99ல் when this was tried or அதுக்கு முன்னாடி எப்போ பண்ணியிருப்பாங்க வாட் எவர், இப்போக்கும் ஐ திங்க் ஆடியன்ஸோட ஒரு வேர்ல்டு இன்க்ரீஸ்டு, நிறைய பார்த்தாச்சு. அண்ட் இப்போ நிறைய நெட்ஃப்ளிக்ஸ், இன்னொன்று டெலிவிஷன், அது அது. ஸோ இன்னும் பெட்டர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஸ்டோரி டெல்லிங்கு நான்லீனியராக அப்படின்னு தோணுது. அந்த டைமுக்கும் இப்பயும் பார்த்தா மோர் ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா குயிக்காக ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இட்ஸ் ஈஸியர். அப்போ வந்து இட் வாஸ் லிட்டில் டிஃபிகல்ட். என்னென்னா அப்போ வந்து பிசி அப்படின்னு குழப்பிடுவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர். பிசியில் ஓடாது, ஏல ஓடும், பிசியில் படம் ஓடாது, யாருக்கும் புரியாது. ஸோ இப்போ அதை தாண்டி என்னென்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ படங்களே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு மாதிரி டிவைட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ் சினிமாலே எடுத்துக்கிட்டிங்கன்னா சில படங்கள் ஒன்லி ஒரு ஏரியா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு ஓடுது, இன்னொரு படம் ஒன்லி இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் ஓடுது. ஐ மீன் இந்த ஏ சென்டர் பிசி சென்டருக்கு சேம் படம் ஓடவே மாட்டேங்குது. மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் ஏல மாத்திரம் ஓடுது, மல்டிப்ளெக்ஸஸ். அதில் கீழே போகவே மாட்டேங்குது. கீழே போகிற படம் இங்கே ஓட மாட்டேங்குது. ஸோ இப்போ அந்த டார்கெட் ஆடியன்ஸ் கிளியராக செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கு இந்த இதுக்கு ஈஸியாக நிறைய மச் மோர் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணலான்னு தோணுது. ஸோ இட்ஸ் அ குட் ஸ்பேஸ் டு பி இன் நினைக்கிறேன். சார், ஒரு நெட்வொர்க் எந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்கு? டைரக்டர் சொன்னதை மட்டும்தான் செய்ய முடியல, இல்லை கொடுக்குறாங்களா? அது டோட்டலாக டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்டர் நினைக்கிறேன். இப்போ ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்காது. பட் என்னென்னா உங்கள் ஒரு வேவ் லெங்க்த்தும் ரேப்போ டைரக்டரோட எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது தகுந்தபடி தான் இது டெவலப் பண்ண முடியும். இது என்னென்னா ஒரு 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டு தான் ஃபார்ம் ஆகும். அந்த ட்ரஸ்ட் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக டைரக்டர் வந்து உங்களுக்கு மோர் ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் வரும். அண்ட் ஆல்சோ என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் ஃபிலிம் மேக்கிங்கே ஒரு நிறைய சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி ஷார்ட்ஸ்லேயே. ஸோ பெருசாக எடிட்டிங்கில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதோ இல்லை வேறு ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ என்னென்னா பேசிக்காக என்ன இதில் ஜாயின் பண்ணுறது, என்ன டைமிங்கில் ஒரு ஷார்ட்லேருந்து ஒரு ஷார்ட் ஜாயின் பண்ணுறது, ரியாக்ஷனாக எவ்வளோ நேரம் வைக்கிறது, அதோட ஸ்பேஸ் எவ்வளோ இருந்தால் அது ரெஜிஸ்டர் ஆகும். 2 seconds இருக்கணுமா, 1.5 seconds இருக்குமா ஒரு டைமிங். அப்புறம் ஒரு மியூசிக் வந்ததுன்னா இந்த இடத்துக்கு என்ன டைமிங்கில் இப்போ 2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்குன்னா அந்த காலத்தில் இவங்களோட க்ளோஸ்அப் அவங்களோட க்ளோஸ்அப் இருந்ததுன்னா அது என்ன டைமிங்கில் வச்சா, என்ன ஈவன்னஸ் வச்சா, ஒரு ஆக்சுவலாக
எடிட்டிங் லாங்குவேஜில் ஒரு மெட்ரிக் மான்டாஜ்னு ஒரே டைமிங்கில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா மியூசிக்கும் பேக்ரவுண்ட் வர போகிறதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை மனசில் வச்சு தான் எடிட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இது இல்லைன்னா பண்ண முடியும். இப்போ ஏன்னா ஆப்ஷன் ஆஃப் ஷாட், இப்போ இதே டைலாகை 3 ஆங்கிளில் எடுக்கிறது இல்லை. அப்போ ஒரு வாட்டி தான் எடுப்பாங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் வாண்டட் தான். பட் இந்த சைலண்ட் ஷாட்ஸும் இந்த ரியாக்ஷனும், எந்த இடத்துல ரியாக்ஷன் போடணும், எந்த இடத்துல ரியாக்ஷன் தேவையில்லை, எங்கே பெர்ஃபார்மன்ஸை ஹோல்ட் பண்ணணும், இந்த மாதிரி. அண்ட் எந்த டைமிங்கில் பேசணும், இது பேசினாருன்னா உடனே எவ்வளோ தூரத்தில் பேசணும், எவ்வளோ குயிக்காக பேசணும், எவ்வளோ லேட்டாக பேசணும், இவ்வளோ தான் இருந்தது அந்த டைமில். இது போக மெட்டீரியல் இன்க்ரீஸ் ஆச்சு. எப்படின்னா சில பேர் வந்து அப்போ வந்து எடிட்டிங் நாலேஜ் நிறைய இருந்தது ஓல்டு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு. ஸோ அவங்க ஆக்சுவலாக எடிட்டிங் கற்றுக்கிட்டு தான் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எடிட்டிங் கற்றுக்கிட்ட அப்புறம் தான் டைரெக்ஷனே பண்ணாங்க. ஸோ அவங்க எங்கே தான் கட் பாயிண்ட்டுன்னு தெரிஞ்சுட்டு தான் வருவாங்க உள்ள. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு இது. பட் என்னென்னா ஒரு சாங் கட் பண்ணோன்னா எந்த டைமிங்கில் கட் பண்ணால் சவுண்ட் அண்ட் ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டும் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஒரு ரிதம் கிடைக்குது. அந்த பர்ஃபெக்ட் சேஞ்ச் ஓவர்ஸில் விழுந்த அந்த ஷார்ட்டை யூ டோன்ட் ஃபீல் த கட்ஸ். அந்த மியூசிக்கல் ரிதம்லேயே அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் மாறிட்டே இருந்ததுன்னா இட் மேக்ஸ் இட் இன்ட்ரெஸ்டிங். இட் லுக்ஸ் லைக் ஒன் யூனிட். அது வந்து செப்பரேட்டாக 100 விஷுவல்ஸை ஜாயின் பண்ண மாதிரி தோணாது. ஒரு சாங்கு ஒரே பீஸாக பார்த்த மாதிரி. ஸோ இதெல்லாம் அப்போலேருந்து தான் நடந்துகிட்டு இருக்கு. பட் இந்த லாஸ்ட் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ஓரளவுக்கு நான் விதின் ஒரு படம் அசிஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் நான் படம் பண்ணோன்னு போது சில இன்செக்யூரிட்டிஸ் இருந்தது. என்னென்னா இந்த ஷார்ட்டை எடுத்துக்கலாம், இதுவும் எடுத்துக்கலாம், வைட்லேயும் எடுத்துக்கலாம், க்ளோஸ்லேயும் எடுத்துக்கலாம். அண்ட் தென் பட்ஜெட்ஸ் இன்க்ரீஸ் ஆக தென் தே ஹேட் த ஆப்ஷன் எவ்வளோ வேணால் ஃபிலிமை ஸ்பெண்ட் பண்ணலாம். இனிஷியலாக ஃபிலிம் ஸ்பெண்டிங் வாஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வெரி காஸ்ட்லி மெட்டீரியல். அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் என்னதுன்னா வைட்லேயும் எடுத்துடலாம், க்ளோஸ்லேயும் எடுத்துடலாம், மிட்லேயும் எடுத்துடலாம், சஜஷன்லையும் எடுத்துடலாம், எல்லாத்துலேயும் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது எடுக்கும்போது எடிட்டர்ஸ் ரோல் வாஸ் மோர். இப்போ வந்து அந்த டைரக்டர் வந்து எங்கே கட் பண்ணணும்னு தெரியாதனால கூட சில வாட்டி எடுக்கிறார் நிறைய, சில வாட்டி மோர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு எடுக்கிறார். ஸோ எடிட்டர் டிஸ்கிரிப்ஷனில் எந்த ஆங்கிளில் எதை வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும், ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இப்படி வரணுமா, இல்லை ஃபஸ்ட்டு டைட்டில் ஏன்னா ப்ரீவியஸ் சீனில் ஒரு விஷயம் நடந்திருக்கும், அந்த விஷயத்துல இந்த விஷயத்துக்கு வரணும்னா ஒரு சர்ப்ரைஸோட ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வரணும்னு வச்சுங்க. அப்போ க்ளோசர் ஃபார்மேட்லேருந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸ்லோவாக ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு ரிவீல் பண்ணலாம். இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்துக்கும் இதுக்கும் போகிறதுக்கு ஒரு சின்ன பாஸ் வேணும்னா வைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு சீனுக்குள்ளே இந்த மாதிரி. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சது எடிட்டருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீடமும் கிடைக்க ஆரம்பிச்சது மோஸ்ட்லி. பிகாஸ் அது ஒரு டிஜிட்டல் ஏரா வரும்போது இன்னும் ஆப்ஷன்ஸ் அதிகமாச்சு. ஏன்னா இனிமேல் இந்த ஃபிலிமோட காஸ்ட் ஆர் எனிதிங் அந்த ப்ராப்ளம் இல்லாதனால நிறைய ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஹிந்திலெலாம் ஒரு 10-15 இயர்ஸ் பேக்கெலாம் ஷூட்டிங் எப்படி பண்ணாங்கன்னா அப்போலேருந்து இப்போ கூட அப்படி தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படின்னா ஃபுல் சீனை எல்லா ஆங்கிள்லையும் ஷூட் பண்ணுறாங்க. ஃபுல் சீன் சப்போஸ் 2 minute சீன்னா அந்த 2 minute சீன் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் ஃபுல்லாக ஷூட் பண்ணி ஒரு சீன். தென் அதை நம்ம எது அந்த பர்டிகுலர் டைலாக் நல்லா இருக்கு. சில வாட்டி என்னென்னா அது வந்து இதாக தான் பார்க்க முடியும், பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் பார்த்து எந்த டேக்கில் பெட்டராக பண்ணியிருக்காங்க. பட் அதுதான் டிட்டர்மைன் பண்ணும் அதை எடிட்டை. மோர் தென் ப்ரீ டிட்டர்மைண்டாக இருக்க முடியாது எடிட்டை பற்றி. ஏன்னா வைடில் நல்லா பண்ணியிருப்பாங்க சில இடத்துல. ஸோ அதை எப்படி எடுத்துகிட்டு வரணும் எடிட்டில் அப்படி தான் டிட்டர்மைன் ஆகும். அப்புறம் சர்டன் திங்ஸ் இருக்கும் லைக் இப்போ எமோஷ்னலாக போயிட்டுருக்கு. எப்பயுமே ஒரு கான்செப்ட் எடிட்டிங்கில் என்னென்னா க்ளோஸ்அப்ன்றது வந்து எங்கே யூஸ் பண்ணால் அது எஃபெக்டிவாக இருக்குமோ அங்கே தான் யூஸ் பண்ணால் பெட்டருன்றது என்னோட வியூ. ஏன்னா ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, ஏதோ ஒரு முக்கியமானது சொல்லும் போது இல்லை 2 பேருக்கு ரொம்ப பர்சனலாக ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அப்போ தான் க்ளோஸ்அப் பர்ஸ்பெக்டிவ்க்கு போகும்போது இம்பேக்ட் பெட்டராக இருக்குது டு see on screen and எமோஷனாக கூட. ஸோ இந்த மாதிரி இட் கெட்ஸ் டெவலப்ட். பட் த ஃப்ரீடம் வந்து it's totally a thing between the director and the editor. But இப்போ டெஃபினட்டாக நிறைய ஃப்ரீடம் இருக்குன்னு நினைக்கிறேன் எடிட்டருக்கு. ஆனால் ஃபுட்டேஜ் நிறையா வருது எல்லாருமே ப்ராப்ளம்ன்ற மாதிரி எடிட்டர்ஸ் சொல்லுவாங்க. என்னென்னா இப்போ
ஃபுட்டேஜ் இல்லைன்னா ப்ராப்ளம் சொல்லுவாங்க கூட. அதான் எப்படி அதை டிட்டர்மைன் பண்ணுங்க? அது வந்து ஒரு எதுவுமே வந்து ஒரு ஒர்க்கில் எதுவுமே ப்ராப்ளம்னு பார்க்காம இருக்கணுன்றது தான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக கான்செப்ட் இருக்கணும். ஏன்னா எது இருந்தாலும் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஒரு சீனே சில வாட்டி அவங்க சொல்லும்போது ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, பட் எடுக்கும்போது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்போ இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்ற கான்சன்ட்ரேஷன் தான் நம்ம போகணும். rather than அதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு நம்மளே உட்காந்துட்டு இருந்தோம்னா there's nothing we can do. It's a இதுதான் இல்லை. இப்போ ஏதாவது ஒரு இது பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒர்க் ஆஃப் ஆர்ட் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்கல்ப்சர் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஏதோ தப்பாயிடுச்சு, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் தான் பார்க்கணும். இல்லை ஏதோ கீழே போட்டு உடைச்சிட்டோம்னா ஒட்டி அது இந்த மாதிரி தான் தவிர நெகட்டிவாக ஒரு ஆர்ட்டை க்ரியேட் பண்ண முடியாதுன்னு தோணுது. You want to. So இந்த ஃபுட்டேஜ் நிறைய இருக்கிறது வந்து இப்போ அது வந்து இன்னொன்று என்னென்னா ஹியூமன் மைண்டுக்கு when you give lot of விஷயம், lot of footage and lot of மீடியா நிறைய ஃபுட்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஹியூமன் மைண்ட் இமீடியட்டாக என்னென்னா ஒரு சின்ன டென்ஷன் ஆகும். ஓ இவ்வளோ இருக்குது, இதுலேருந்து இதை எடுக்கணுமா அப்படின்னு, இதுலேருந்து 1 மினிட்டுக்கு எதுக்கு 200 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ பட் அது சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இட் நீட்ஸ் ஓவர் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சேம் ஃபீலிங் வில் கம் டு மீ ஆல்சோ when ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் 3 and just 2 minutes சீனுக்கு some 30-40 minutes இருக்கிற இம்மீடியட்டாக ஒரு ப்ரெஷர் அப்ளை ஆகுது பிரெயின். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒர்க்கில் தான் சிம்பிளிஃபை பண்ணிப்போம். நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணிப்பேன்னா, இப்போ 30 மினிட்ஸ் ரஷ்ஷஸ் கொடுத்துரு, அந்த 30 மினிட்ஸ் டெஃபினட்டாக ஒரு வாட்டி பார்த்து தான் ஆகணும். ஏன்னா எது நல்லா இருக்குன்றது ப்ரீ டிட்டர்மைண்டாக டிசைட் பண்ண முடியாது. ஒரு செட்டில் டிட்டர்மைன் பண்ணதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறது இல்லை. அவங்க வந்து 3rd டேக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. பட் ஆக்சுவலாக என்னென்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் டேக்கில் பெட்டராக இருக்கும். அப்புறம் 3rd டேக்கு அவங்க எங்கே தப்புன்னு நினச்சாங்க, எங்கேருந்து நல்லா இல்லைன்னு நினச்சாங்களோ அங்கேருந்து நல்லாயிருக்கும். பட் இதுக்கு முன்னாடி பண்ண பர்ஃபார்மன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டேக். ஸோ எடிட்டிங் ஃபார் எடிட்டர் என்ன பெஸ்ட்டு சிம்பிளிஃபை எப்படி பண்ணிக்கணும்னா, அந்த ரஷ்ஷஸை ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்புறம் இதெல்லாம் நல்லா இருக்கோ அதெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கிட்டே போய்ட்டோம். ஸோ மேபி அந்த 30 மினிட்ஸ் ஆர் 40 மினிட்ஸ் மே பிகம் 15 மினிட்ஸ் எடிட் ஆகாது. பட் என்னென்னா அந்த விஷயங்கள் அதில் நல்லா இருக்கிற விஷயங்கள்லாம் ஒரு அந்த 15 மினிட்ஸ் டைம் லைனுக்குள்ளே வந்துடும். இந்த 15 மினிட்ஸை டீல் பண்ணி எப்படி எடிட் பண்ணலாங்க. சிலதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும், வைடு இருக்கும், க்ளோஸ் இருக்கும். அப்போ எடிட் பண்ண ஆரம்பிக்க தென் யூ வில் நோ இங்கே வைடுக்கு போகலாம், இங்கே க்ளோஸுக்கு போகலாம், எதுக்கு ஆக்சுவலாக போகணும்னு கூட ஏன்னா கொஸ்டின் பண்ணிக்கணும். நம்ம ஒரு எடிட்டர் கொஸ்டின் பண்ண வேண்டியது என்னன்னா, எதுக்கு இந்த ஷார்ட் ஒரு ஷார்ட் போயிட்டு இருக்கு, இது எதுக்கு கட் பண்ணணும்ன்றது கொஸ்டின் பண்ணாதான் அந்த கட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ ஷார்ட் இருக்கேன்னு கட் பண்ணோம்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும்னா ஒரு இது மாதிரி ஆயிடும், ஒரு லூப் மாதிரி ஆயிடும். என்னன்னா இப்போ 3 டைலாக் பார்த்தோன்னா ஒரு பேஷன்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு ஷார்ட், நெக்ஸ்ட் இன்னொரு ஷார்ட், இப்படி போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா மெட்டீரியல் இருக்குன்னா நிறைய ஷார்ட் போட்டுக்கலாம். பட் அதில் வந்து ஒரு அர்த்தம் கிடையாது. இல்லை இப்போ ஒரு ஷார்ட் ஹோல்ட் ஆகுது, அது எந்த இடத்துல கட் பண்ணி கிட்ட போனால் இல்லை வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் காமிச்சா எது ஓவர்லேப் பண்ண, ஸோ அந்த திங்கிங்கை நம்ம அப்ளை பண்ணால் இட் பிகம்ஸ் அ பெட்டர் எடிட். அப்ளை பண்ணாமல் கூட எடிட் பண்ணலாம். என்னென்னா 4 ஷார்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு வைடு போட்டோம், அதுக்கப்புறம் க்ளோஸ் போட்டோம், அதுக்கப்புறம் சஜஷன் போட்டோம், அதுக்கப்புறம் போட்டோம், சீன் எண்ட் பண்ணோம். இந்த மாதிரி இது வந்து மெக்கானிக்கல் ஆகிடும், எடிட்டே மெக்கானிக்கலாக பண்ணும். பட் நம்ம கொஸ்டின் பண்ண முடிஞ்சால் ஏன் இங்கே கட் பண்ணுறோம், ஏன் இதில் வைடில் வைக்காமல் க்ளோஸில் வைக்கணும், ஏதோ ஒரு மீனிங் நம்ம அதுலேருந்து எடுக்கணும், நம்ம க்ரியேட் பண்ணணும் ஒரு மீனிங். அந்த மீனிங்கை க்ரியேட் பண்ண முடிஞ்சால் தென் edit becomes better and becomes smoother also. So நம்ம ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு ஹை பாயிண்ட் இருக்கும் அந்த இதில், அந்த ஹை பாயிண்ட்ல அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஷார்ட்டோ அந்த க்ளோஸ்அப்போ வந்து யூ ஃபீல் மோர் எஃபெக்டட் ஆடியன்ஸ். இப்போ மொத்தமாக சினிமான்றது ஒரு ஆடியன்ஸை எஃபெக்ட் பண்ணுறதுக்கோசம் தான் பண்ணுறது, அழ வைக்கிறதோ சிரிக்க வைக்கிறதோ இல்லை. எடிட்டரோட ரோல் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆமாம்.
இனிஷியலாக வந்து இனிஷியலாக பண்ணும்போது அந்த ஆப்ஷன் கிடையாது. பட் ஸ்லோவாக எடிட் பண்ணி ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கொஞ்சம் நிறைய பேர் ஃபிலிம் மேக்கர்ஸோட கான்ஃபிடென்ஸை வின் பண்ண அப்புறம் அதுக்கப்புறம் இட் பிகேம் ஃபார் மீ ஸ்கிரிப்ட் லெவல்லேருந்து ஐ எம் பார்ட் ஆஃப் இட். அட்லீஸ்ட் லாஸ்ட் 15-20 years ஒரு ஸ்கிரிப்ட் லெவல்லேருந்து நான் என்டர் ஆகிறேன். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது முக்கியமான டைரக்டர் அவங்க மணிரத்னம் சார் அவங்க ஸ்கிரிப்ட் எழுதினோடனே ஃபஸ்ட்டு டிராஃப்ட் எழுதினோடனே ஃபஸ்ட் டிராஃப்ட் இதுதான் கதை அப்படின்னு நினச்சோடனே இல்லை ஸ்டோரி ஐடியா அதை கொடுக்குறது உண்டு. ஸோ இதில் என்ன ஆகும்னா வி ஆர் ஆல்சோ அவேர் ஆஃப் என்ன நடக்குதுன்னு. ரெண்டாவது வந்து ஒரு ஸ்டோரியை படிக்கும்போது பை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஸ்டோரி ஃப்ளோ கிடைக்குதா இல்லை எங்கேயோ போகுது இந்த மாதிரி certain things you will have an opinion. That opinion you can share. And also as an editor, another one thing you can imagine is details of what is missing. இது மிஸ் ஆகுது, இது புரியல, இல்லைன்னா இந்த டீட்டெயிலே இல்லை, இந்த டீட்டெயில் இருந்தால் தான் இது புரியும். இது வந்து எடிட்டிங்க்கு அப்புறம் கூட சொல்லலாம். பட் எடிட்டிங் முன்னாடி சொன்னால் இட் மேக்ஸ் த ஜாப் மச் ஈஸியர். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ நான் பண்ணிட்டுருக்கேன் ஸ்கிரிப்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஸ்கிரிப்ட் பவுண்ட் ஆனப்புறம் ஷூட்டிங் ஆனப்புறம் கூட எடிட்டு கூட முடிஞ்ச வரைக்கும் இம்மீடியட்டாக பண்ணி பார்த்துட்ருக்கோம். நான் லொக்கேஷனில் பண்ணுறது இல்லை, பிகாஸ் நாட் பாசிபிள் ஃபார் மீ டு அந்தந்த லொக்கேஷன் போய் பண்ணுறது. ஸோ நான் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னென்னா most of the experienced directors they want that feedback மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஒரு மணிரத்னமோ இல்லை விஷால் பரத்வாஜ் அந்த மாதிரி டைரக்டரோட ஒர்க் பண்ணும்போது ரஷ்யா உடனே they send it. அவங்க பார்க்க விருப்பப்பட மாட்டாங்க, பிகாஸ் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் they know what's happening, but they want an opinion. இதை எடிட் பண்ணி பார்த்துட்டு how is it working. And I think every filmக்கு if a contribution even editing sideலேருந்து ஒரு யார் சைட்லேருந்து வரணும்னா அந்த ஐ திங்க் அந்த பிகினிங் 10 நாள் 5 நாள் வெரி இம்பார்ட்டன்ட்னு தோணுது எனக்கு எப்பயுமே. ஏன்னா என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு கதையை படிச்சிருப்போம், எதோ இமேஜின் பண்ணியிருப்போம், அவங்களும் இமேஜின் பண்ணியிருப்பாங்க, டைரக்டர் கேமராமேன் இமேஜின் பண்ணி நம்மளும் இமேஜின் பண்ணியிருப்போம். பட் அங்கே போய் அதை நடக்கும்போது சில கஷ்டங்கள் இருக்கும். ஒரு ஆக்டர் வந்து இன்னொரு படத்துலேருந்து வந்திருப்பார், இன்னொரு ஆக்டர் இன்னொரு படத்துலேருந்து வந்திருப்பார். ஸோ அதை அவங்க அங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது எவ்வளோ ட்ரை பண்ணி டைரக்டர் வாங்குவார், பட் ஸ்டில் நம்ம நினச்ச கேரக்டர் மாதிரி இருக்காது அப்படின்னு தோணும் சில வாட்டி. இதெல்லாம் வந்து இந்த பிகினிங் ஸ்டேஜஸ்லன்னா ஃபீட்பேக் கொடுத்து கரெக்ட் பண்ண முடியும். இவர் இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்காரு, பட் பிஹேவியரில் வந்து இன்ஸ்பெக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணல, கொஞ்சம் ஆஃபாக இருக்குது அப்படின்னு ஒரு தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்னால் அதை ஸ்லோவாக அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம் அவங்கள. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் த்ரூ அவுட். அப்புறம் ஏதாவது டீட்டெயில் மிஸ் ஆகுது, சப்போஸ் அவங்க அங்கே எடுக்கும்போது நினச்சிருப்பாங்க கிளியராக புரியுது எல்லான்னு, பட் நம்ம எடிட் பண்ண அப்புறம் தோணும் என்னென்னா அவன் ஒரு மொபைலில் பார்க்குறான், ஒயிட் ஷர்ட்டில் இப்படி பார்த்துட்டு இப்படி போயிடுறான், பட் கதை பிரகாரம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து ஒரு பாசிங்கில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இங்கே எடிட் பண்ணும்போது தோணும் அதுக்கு வந்து ஒரு அண்டர்லைன் வேணும், அதை வந்து கிளியராக காமிச்சிட்டா பெட்டர், ஏன்னா இது ஒரு முக்கியமான இட்ஸ் பிளேயிங் இம்பார்ட்டன்ட் பார்ட் லேட்டர். ஸோ அதனால இதை காமிச்சிட்டா பெட்டரு அப்படின்னு. ஸோ அப்போ இதை ஷேர் பண்ணோம்னா அந்த ஷார்ட்டையும் எக்வயர் பண்ணிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஷார்ட் ஒர்க் ஆகல, இல்லை க்ளோஸ் அப்ல எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி. ஸோ ஒரு எடிட்டர் வந்து பிகினிங்லேருந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணால் இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் நிறைய வரதுக்கு சான்ஸ் உண்டு. சார் ஒரு ஸ்டோரியில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், அதில் வந்து டேரக்டருக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், அவங்களுக்கு இந்த இடத்துல எனக்கு சிக்கணும். நீங்கள் சொன்ன அந்த ப்ரொபோஷன் வந்து டேரக்டரோட எடிட்டருக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு சார் அது அவங்களுக்கு எவ்வளோ கிளாரிட்டி வரும், எது நல்லா இருக்கும் உங்கள் பாயிண்ட்? இப்போ இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ஒரு பேசிக்காக என்னென்னா ஒரு ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளேயோட ஃபார்மேட்டில் வர வேண்டிய விஷயம், விச் இஸ் ஆக்சுவலாக ஷூட்டிங்க்கு முன்னாடியே இது டிட்டர்மைன் ஆகிடும். இந்த இடத்துல ட்விஸ்ட் ஆகும், இந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளேயில் இங்கே ட்விஸ்ட் இருக்கும்ன்றது ஆல்ரெடி டிசைட்.
இப்போ இது எப்படி சேஞ்ச் ஆக முடியும் எடிட்டிங்லன்னா, சர்டன் திங்ஸ் ஏதாவது அந்த ட்விஸ்ட் வந்து எஃபெக்டிவாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கும்போது நம்ம முன்னாடியே கொஞ்சம் கிவன் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டோம், அதனால இந்த ட்விஸ்ட் வந்து பெருசாக தெரில, பெருசாக எஃபெக்ட் பண்ணலன்னா அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை குறைக்க ட்ரை பண்ணுவோம் அந்த பிகினிங்கில். ஏன்னா அவனை காமிச்சிக்கிட்டே இருப்போம், அவன் தான் வந்து அப்புறம் ஒரு கொலை பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கலாம். அவனை நிறைய வாட்டி தேவையில்லாமல் காமிச்சோம்னா அந்த இடத்துல வரும்போது அந்த கிக்கே இருக்காது, ஆடியன்ஸ் பிடிச்சிடுவாங்க இந்த மாதிரி. இல்லைன்னா சில வாட்டி உல்ட்டா கூட நடக்கும். என்னென்னா ஒன்றுமே சம்மந்தம் இல்லாமல் அவனை எங்கேயும் பிளான்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க ஸ்டோரியில் அந்த கேரக்டரை. சடனாக வந்து அவன் பெரிய இதாக வருவான் அந்த இடத்துல, ட்விஸ்ட்டுக்கோசம் ட்விஸ்ட் வச்சிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல அது வந்து ஒரு அப்பத்தமாக தெரியும். என்னடா இது ஒரு மாதிரி டேக்கன் ஃபார் அ ரைடு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன ட்ரை பண்ணுவோன்னா இந்த கேரக்டரை எங்கேயோ அவனோ அவனோட ரெஃபரன்ஸோ எங்கேயோ பிளான் பண்ணலாம் ஸ்டோரியிலன்னு தோணும். ஸோ இதெல்லாம் இந்த எடிட் ஆகும்போது சில டிசைட் ஆகலாம் இன்னும் ஸ்க்ரீன் பிளேயில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் எடிட்டர்கிட்ட இருந்து வரும். ஸோ எங்கேயோ பிளான் பண்ணால் ஸோ நம்மளுக்கு லைட்டாக தெரியும் இவன் எங்கேயோ பார்த்துருக்கோம். பட் அங்கே வரும்போது ட்விஸ்ட் வரும்போது ஓகே இவன் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் தான், அதனால அந்த ட்விஸ்ட் வரும்போது இட்ஸ் நாட் லைக் வி நாட் சீட்டட். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் கேன் ஹெல்ப், த எடிட்டர் கேன் ஹெல்ப் பை விஷுவலைசிங் ஆர் டியூரிங் எடிட்டிங். ஃபைன் சார். அதே மாதிரி ஒரு எடிட்டருக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் எந்த அளவுக்கு சார் நாலேஜ் வந்து மியூசிக்கை பற்றி நாலேஜ் இருக்கணுமா இல்லையான்னு தெரியல. பட் என்ன மாதிரி மியூசிக் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் அதோட ரொம்ப முக்கியம்னா என்ன மாதிரி ஃபீலிங்கிறது கூட அது வந்து ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வர முடியும். அஃப்கோர்ஸ் அவருக்கு மியூசிக்கல் சென்ஸ் இருந்ததுன்னா அது இன்னும் பெட்டர் இருக்கு. பட் அது வந்து எல்லாருக்குமே இருக்காது. மியூசிக்ன்றதே ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு அவங்க. பட் என்ன இதில் இதுன்னா எடிட்டர் பார்த்துக்க வேண்டியது என்னன்னா இந்த இடத்துல மியூசிக் போட போகிறாங்கன்னு தெரியணும். எந்த இடத்துல மியூசிக் போட போகிறாங்கன்ற எடிட்டர் வந்து அதுக்கு ஒரு அவேராக இருக்கணும். அவேராக இருந்தால் அதுக்கு ஸ்பேஸ் விடும். ஸ்பேஸ் இருந்தால் தான் மியூசிக் வர முடியும். இப்போ மியூசிக்கே என்னென்னா ஒரு ஆடட் டைமென்ஷன் ஒரு படத்துக்கு. இப்போ ஒரு சீனை போட்டோன்னா சீன் வந்து மியூசிக் எல்லாமே ஆக்சுவலாக ஒர்க் ஆகணும், அதுதான் ஒரு பியூராக சினிமா. பட் என்னென்னா மியூசிக் ஆட் பண்ணும்போது இட்ஸ் ஆல்சோ லைக் ஒன் சாங், இட்ஸ் ஒன் திங் விச் இஸ் ஓவர் த இயர்ஸ் கமெண்ட். என்னென்னா நம்ம வந்து நம்ம சினிமாவே என்னென்னா ஒரு ஸ்பூன் ஃபீடிங் சினிமா. நம்ம இங்கே அந்த ஸ்பூன் ஃபீடிங் பண்ணும்போது மியூசிக்கும் ஒரு ஒரு பர்டிகுலர் டைப்பாக ஆஃப் ஸ்பூன் ஃபீடிங். அது வந்து எந்த இடத்துல வரணும், எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தா வரணுன்றது எடிட்டர் பார்க்க முடியும். பட் என்ன மியூசிக் போட முடியுன்றது மியூசிக் டைரக்டர் பார்க்க. நம்ம என்னென்னா யூஸ்வலாக என்னென்னா அழ வைக்கணும்னா ஒரு மியூசிக்கு, சிரிக்க வைக்கணும்னா ஒரு மியூசிக்கு, அது வந்து ப்ரீ டிட்டர்மைண்டாக ஒரு மியூசிக்கை போட்டுருவோம். பட் எது போடணுன்னாலும் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ அந்த ஸ்பேஸை க்ரியேட் பண்ணால் தான் அண்ட் அந்த லெங்க்த்தை மெயின்டைன் பண்ணால் தான் இது வரும். அண்ட் ஈவன் மியூசிக்கலாக அது அந்த இடத்துல சிட் ஆகணும்னா ஏன்னா நம்ம இங்கே வந்து மியூசிக் இஸ் சம்திங் விச் இஸ் டன் ஆஃப்டர் த ஹோல் எடிட் இஸ் ஓவர். மியூசிக் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் டன் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் எடிட்டிங். இப்போ ப்ராசஸ் ஆஃப் எடிட்டிங்கில் மியூசிக் நடந்ததுன்னா மியூசிக் நம்ம கையில் வந்ததுன்னா மியூசிக் பிரகாரம் எடிட் பண்ண முடியும் நிறைய சீன். அதுக்கு டைமோ இல்லை அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற டெக்னீஷியனோ மியூசிக் டைரக்டரே கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா நீ எல்லா படத்தை முடிச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு எடிட்டை கொடுத்துட்டு நான் மியூசிக் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா அவர் ஒரு மியூசிக் அங்கே போடும்போது அது கரெக்டாக சீட் ஆகும் அந்த இடத்துல. ஸோ ஒரு ரிதம் வேணும் அதுக்கு. ஸோ ஷார்ட்ஸை கட் பண்ணும்போது கூட ஒரு அந்த ரிதமில் இருக்கணும், மியூசிக் ரிதமில். சைலண்ட் ஷார்ட்ஸ் இருந்ததுன்னா ஸோ ஏதோ ஒரு ரிதம் லைக் 2 seconds 1.5 seconds சம்திங் ரிதம் எல்லாமே. இஃப் ஒரு சாங்கில் பீட் போட்டால் கூட இட் கோஸ் இன் தட் டைமிங் ரிதம் ஒன்லி. ஸோ அந்த ரிதமில் இருந்தால் தான் மியூசிக்கை போடும்போது அங்கே உட்கார வைக்க முடியும். ஸோ அது டோட்டலாக எடிட்டரை வந்து அதை ஃபீல் பண்ணி அந்த இடத்துல இவ்வளோ மியூசிக் வந்தால் நல்லாயிருக்கும், அது வந்து அந்த எமோஷனை அண்டர்லைன் பண்ணுறதுக்கு போடுறாங்க மியூசிக்கு. இது இவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு அந்த கரெக்டாக அந்த லெங்க்த்தை வச்சு போடணும். ஸோ இது டெஃபினட்டாக அவங்க. ஸோ செக்கச்சேவந்தான மூவி இருக்குல்ல சார், இன்டர்வல் சுற்றி 3 ஈவெண்ட்ஸ் நடக்குது.
ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரகாஷ் ராஜ் அவர் வந்து இறக்குறாரு. இன்டர்வலுக்கு அப்புறம் வந்துட்டு சிம்பு அவங்க ஒய்ஃப் அந்த லவர் வந்துட்டு இறக்குறாங்க. அண்டு தியாகு அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு ப்ரிசன்ட்ல போகிறாங்க. ஸோ இந்த 3 ஈவெண்ட்ஸ் ஆக்சுவலாக க்ரோனாலஜிக்கலாக எப்படி சார் பண்ணியிருக்கோம் சார் சொன்னார். ஏன்னா எண்டில் வந்து சொல்கிறப்போ சொல்கிறான், சிம்பு வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்துட்டு நீ தான் என்ன இது பண்ண, என் ஒய்ஃபை வந்து பிளான் பண்ணி ஸ்னைப்பர் வச்சு இது பண்ண அப்படின்னு சொல்கிறான். பட் இது ஆக்சுவல் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் இப்படி தான் வந்துச்சா, இல்லாட்டி இன்டர்வல் வரணுன்ற கன்ஸ்டன்ட்னால ஃபர்ஸ்ட் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு அப்படி வைக்க வேண்டிய வந்துச்சு? இல்லை, ஃபர்ஸ்ட்ல இந்த இன்டர்வல் அங்கே தான் இருந்தது. என்னன்னா என்ன கான்செப்ட்னா, அவங்க ஒருத்தர் முக்கியமான ஐ மீன் ஃபேமிலி ஹெட் இறந்துட்டாருன்னா வாட் இஸ் கோயிங் டு, ஏன்னா அதுக்கு முன்னாடி பிளே என்னன்னா எல்லாருமே ஆர் லுக்கிங் உனக்கு அப்புறம் யாரு அப்படின்றது தான் பிளே ஆகும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நடுவில். ஸோ அதனால இன்டர்வல் பிளாக் வந்து இதுக்கிட்ட தான் என்னன்னா அந்த யார் ப்ராப்பர்ட்டி கோசம் அவர் யார் பவர் கோசம் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்களோ அவரு போயிட்டாருன்னா ஸோ வாட் வில் ஹேப்பன் இன் த செகண்ட் ஹாஃப் அப்படின்ற மாதிரி. ஸோ இட் இஸ் ரிட்டன் லைக் தட். சார் ஏன்னா இப்போ அது இன்டர்வல் அதான் தெரிஞ்சிச்சு சார். இப்போ அதுக்கு முன்னாடி வந்துட்டு சிம்புக்கு வந்து மேரேஜ் நடக்குதா இல்லாட்டி அடுத்து நடக்குதா சார்? ஏன்னா எடிட்டிங்கில் பார்க்குறப்போ செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங் உள்ளே போனோடனே, ஏன்னா இந்த ஆடியன்ஸ்லாம் உள்ளே வருவாங்க, ஒரு சாங் போட்டு உட்காந்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு ஒப்பீனியன். பட் அவங்க அப்பா இறந்துருக்கப்போ மேரேஜ் வருமா அப்படின்ற ஒரு இது இருக்கு. அது நீங்க அது ஒப்பீனியன் என்ன சார்? ஆக்சுவல் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரே அப்படிதானா இல்லாட்டி? இல்ல, கதை பிரகாரம் அந்த மாதிரி தான். அண்ட் இதுலயும் அந்த இந்த இது இருக்கு என்னன்னா, ஒரு இப்போ அந்த படத்துக்கு பார்த்தா பாட்டே தேவையில்லை ஆக்சுவலா. பட் ஒரு பாட்டு போட வேண்டிய சூழ்நிலை, அந்த பாட்டு எங்க போடுறது? ஸோ நிறைய வரைக்கும் எடிட்டிங் ப்ராசஸ் நடக்கும்போது அது வெளில போயிட்டு இருந்தது, திருப்பி உள்ள வந்துட்டு இருந்தது, வெளில போயிட்டு இருந்தது, உள்ள வந்துட்டு இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. பிகாஸ் அது ஒட்டாது சாங். ஸோ ஃபைனலாக என்ன டிசைட் ஆச்சுன்னா, ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு 4 வரி மாத்திரம் போட்டு, ஏன்னா அது ஒரு சின்ன எமோஷனை டிரைவ் பண்ணோம். தட் இஸ் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணோட ஏதோ பண்ணும்போது அவன் செத்துட்டான்னா இட் இஸ் டிரைவ் ஹிம் டு கம் அண்ட் லுக் ஃபார் ரிவெஞ்ச் அண்ட் ஹிஸ் பிரதர் என்று அது ஒரே காரணத்துக்கோசம் தட் அது டாப்ல போட்டால் இட் வில் பி ஈஸியர் டு டைஜஸ்ட். ஆல்தோ இப்போ நீங்கள் படம் ஒன்றா பார்க்கும்போது இட் குட் பி அ பிக் ப்ராப்ளம். ஒன்றா ஒட்டி பார்த்தோம்னா இட் வில் பி அ டோட்டலாக வேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே உட்காந்து இப்போதான் அப்பா செத்தோம்னா நெக்ஸ்ட் அதோட ரியாக்ஷன் தான் நம்மளுக்கு தேவை, தவிர வச்சது தேவையில்லை. பட் லக்கியாக அந்த இடத்துல இன்டர்வல் ஆனதுனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த சின்ன சாங்கை ஸ்லிப்பின் பண்ண முடிஞ்சது ஆக்சுவலாக. இல்லைன்னா அதை முடிஞ்சிருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.